என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு பௌர்ணமி தினம் சாய்ராம். ஐப்பசி மாத பௌர்ணமி தினம். இந்த பௌர்ணமி தினம் கண்டிப்பாக விசேஷமானது. பொதுவாகவே பாபாவுக்கு பௌர்ணமினாவே ரொம்ப விசேஷமானது. நாம் அந்த பௌர்ணமி தினத்தில் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், சில விஷயங்களை நம்ம வீட்டில் செஞ்சால் ரொம்ப 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 நல்லது. நான் எப்பயுமே திருவண்ணாமலைக்கு போவேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில். பௌர்ணமிக்கு கிரிவலம் போய் சுற்றியிருக்கிறேன். நிறையா விஷயம் போயிருக்கிறேன். நான் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை போகலான் தான் முடிவு பண்ணேன். ஆனால் அப்பா ஒரே விஷயம் பண்ணார். நீ எல்லாருக்கும் சொல்லினுக்கிற சிவனாக காட்சி கொடுப்பார், முருகனாக காட்சி கொடுப்பார், நீ விரும்புகிற தெய்வமாக காட்சி கொடுப்பார். துவாரகமாய் இவ்வளோ பெரிய துவாரகமாயை எனக்காக கட்டி உட்கார வச்சுட்டு, பௌர்ணமி எனக்கு நல்லா பிடிக்குன்னு உனக்கு தெரியும், ஆனால் நீ பௌர்ணமி பூஜையே பண்ணுறது இல்லையே ஏன்னு எனக்கு கேட்குற கேள்வி. உண்மையிலே சார் ரொம்ப பெரிய விஷயம். பௌர்ணமி பூஜை ஏன் பண்ணாமல் விட்ட, நீ தொடர்ந்து பண்ணுன்னாரு. அதனால தான் இன்றைக்கி நம்மளுடைய துவாரகமாயில் பௌர்ணமி பூஜை ஈவினிங் ஆரம்பிக்க போகிறோம். இந்த பௌர்ணமி பூஜையில் ஒரு சிறப்பு விசேஷமே இருக்குது. பாபாவுக்கு உதிய அபிஷேகம் பண்ணுவோம். உதிய அபிஷேகம் பண்ணுறது அவருக்கு ரொம்ப 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 பிடிக்கும். காரணம் என்னென்னா, அது நோய் தீர்க்கும் மருந்தாக நிறைய பேருக்கு அவர் கொடுத்தாரு. அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் சாப்பாடு கொடுக்குறாரோ இல்லையோ, யார் தேடி வந்தாலும் உதிய கையில் கொடுப்பார். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த உதியால் நம்ம துணி இருக்குது, துணியில் எரிஞ்சிருக்கிற சாம்பல் இருக்குது. அந்த சாம்பலை தான் அவருக்கு அபிஷேகம் பண்ணி அதை தான் கொடுக்க போகிறோம். சிவனே எப்படி சுடுகாட்டில் இருக்கிற சாம்பலில் தானே இருப்பாருன்னுவாங்க. எனவே இன்றைக்கி பௌர்ணமின்றதுனால சிவனுக்கு உகந்த நாள், நம்ம சத்குருவுக்கும் உகந்த நாள். பாபாவுக்கு இன்றைக்கி அதனால தான் சிவனுக்கு எப்படி அபிஷேகம் பண்ண போகிறாங்களோ அதே போல் நம்ம பாபாவுக்கு உதியால் அபிஷேகம் பண்ண போகிறோம். இதை நீங்களும் வீட்டில் பண்ணலாம் சார். இப்போ கோயிலுக்கு உங்களால் போக முடியல, வீட்டில் பௌர்ணமி அன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு உதிய அபிஷேகம் பண்ணுங்கள். ரொம்பவும் சக்தி வாய்ந்த உதிய அபிஷேகம். உதியால் பல நன்மைகள் கிடச்சிருக்கு, பல விஷயங்களை நாம் அறிஞ்சிருக்கிறோம். எனவே பௌர்ணமி ஈவினிங் 6 மணிக்கு மேலே அந்த உதிய அபிஷேகம் பண்ணலாம். அது எப்படி பண்ணணுன்றது நாங்கள் சில லைவாக வீடியோ போட்டு காட்டுறேன். அது மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லது. எந்த நேரத்தில்னா ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் இந்த அபிஷேகத்தை ஆரம்பிக்கணும். அப்பாவை குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பித்தளை தட்டில் வச்சுட்டு அதுக்கு உதிய அபிஷேகம் பண்ணணும். அந்த உதிய அபிஷேகம் எப்படி பண்ணணும்னா, அப்பாவை நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு ஒரு சின்ன பித்தளை தட்டு எடுத்து அப்பா சென்டராக வச்சுட்டு, இந்த 3 விரல், கட்டை விரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல், மோதிர விரல், இந்த ஆள்காட்டி விரலை விட்டு இப்படி எடுக்கணும். அந்த பாபா மேலே நமக்கு அந்த 108 மந்திரங்கள் இருக்குது. பாபாவோட அந்த சாய் சச்சரத்தில் பின்னாடி பார்த்திங்கன்னா 108 மந்திரங்கள். அந்த மந்திரத்தை ஒவ்வொரு மந்திரம் சொல்லும் போது முதல்ல ஒரு கையை எடுத்து ஒரு மந்திரம் சொல்லும் போது நம்மளுடைய பாபாவோட பாதத்தில் போடணும். 2வது எடுத்திங்கன்னா அந்த மடியில் போடணும். 3வது மந்திரம் சொல்லும் போது அவர் தலையில் போடணும். திரும்பவும் பாதம், அவருடைய மடி, அதுக்கப்புறமா நம்மளுடைய தலை, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக அந்த 108 மந்திரத்தை சொல்லணும். சாய்ராம் என்கிட்ட அந்த மந்திரம் எதுவுமே இல்லைனா, ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய ஜெய சாய், இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லலாம். ஓம் சாய் என்னும்போது ஒரு பாதத்தில், ஸ்ரீ சாய் சொல்லும் போது அவருடைய மடியில், ஜெய ஜெய சாய் சொல்லும் போது அவர் தலையில், இப்படி நீங்கள் 108 முறை சொல்லி உதிய அபிஷேகம் பண்ணலாம். இது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்பாவுக்கு எதாவது படைக்கணுன்னா ஒன்றில் செய்யலாம். ஒரு பால் வைக்கலாம், சாதாரண பால், ஒரு இனிப்பு கேசரி, இது ஏதாவது ஒன்று வைக்கலாம். வியாழக்கிழமைனா நம்மளால் பூஜை பண்ண முடியலன்னா பௌர்ணமி அன்னைக்கு மாதம் ஒரு முறையாவது பண்ணிங்கன்னா அதோட வியாழக்கிழமை 4 வியாழக்கிழமை பண்ண பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வியாழக்கிழமை என்னால் பண்ண முடியல சார், நான் வேலைக்கு போயிடறேன், இல்லை எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க இந்த பௌர்ணமி பூஜையை பண்ணுங்கள். ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் இன்னிலிருந்து பௌர்ணமி பூஜையை தொடங்கி இருக்கிறோம். சிறப்பான அன்னதானத்தோடு, அதுவும் ஏன்னா அன்னதானம் இல்லாத பாபாவுக்கு பிடிக்காதுல்ல. எனவே இனி ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் பாபாவுக்கு உதிய அபிஷேகம் பண்ணி அன்றைக்கி அன்னதானத்தோடு சிறப்பாக பண்ண போகிறோம். அப்பாவோட அருளாசையோடு இந்த பௌர்ணமி பூஜை தொடர்ந்து நடக்கணும். அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு நடக்கணும். அப்பா தான் இதுக்கு வழி செஞ்சுருக்கிறார். உண்மையிலே அப்பா தான் இதுக்கு ஒரு வழியை செஞ்சுருக்கிறார். இனி ஒவ்வொரு பௌர்ணமியிலும் அப்பாவுக்கு சிறப்பான அபிஷேகங்களோட பௌர்ணமி பூஜை நடைபெறும். நான் சொன்ன பத்திரில் நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணுங்கள். பாபாவோட சிலை அவர் சின்ன பித்தளை தட்டில் வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி இந்த 3 விரலில் எடுத்து ஒவ்வொரு முறையும் மந்திரம் சொல்லும் போது பாதம், அவர் மடி, தலையில் வச்சு போட்டு பாருங்கள். அந்த உதியை
அப்படியே வச்சுருந்து ஒரு 3 நாள் கழித்து தனியாக எடுத்து ஒரு டப்பாவை சேமித்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் யாருக்காவது எடுத்து போய் கொடுக்கலாம், இல்லை யாருக்காவது உடம்பு சரியில்லைனா கொடுக்கலாம், இல்லை உடம்புல பிரச்சனை இருக்குது சார்னா நெத்தியில் தடவலாம், நம்ம வெளியே போகிறோன்னா நெத்தியில் தடவின்னு போகலாம். இப்படி நாம் தொடர்ந்து பாபாவோட உதியை பயன்படுத்தினா ஒரு நெகட்டிவான எனர்ஜி நமக்கு வராது, பாசிட்டிவான எனர்ஜி நம்மளை சுற்றி இருக்கும். எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்மளை நெருங்காது. இதை மட்டும் முயற்சி பண்ணுங்கள். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இது எனக்கு அப்பா சொன்ன ஒரே விஷயந்தான். ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. நீ முருகராக இருக்கிறியா விநாயகராக இருக்கிறியான்னு. ஏன்னா இந்த மாம்பழத்துக்கு விநாயகர் என்ன பண்ணுவார், அப்பா அம்மாவை சுற்றி வாங்கிடுவார், முருகர் உலகத்தை சுற்றி வருவார். இந்த கிரிவலத்தில் எனக்கு அதுதான். 14 கிலோமீட்டர் சுற்றி வரணும். நீ இங்கேருந்து நான் போகிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் மேலே. என்ன ட்ராவலிங் இது எல்லாமே அப்பா சுலபமாக முடிச்சு கொடுத்துட்டார். நீ அவ்வளோ தூரம் சுற்றி முருகர் மாதிரி சுற்றி என்கிட்ட பழம் கிடைக்காம போயிடும், ஆனால் என்னை சுற்றி வந்தீங்கன்னா உனக்கு கிடச்சிரண்டான்னு சொன்ன மாதிரி தான் அப்பா எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறார். மற்ற நாளில் பௌர்ணமி இல்லாத சனி ஞாயிறில் கிரிவலம் போவதற்கு எனக்கு வாய்ப்புகள் கொடுத்தா அதுக்கும் நன்றி. ஏன்னா அந்த இடத்துல சுற்றிட்டு வந்தால் நல்ல பவர் தான் நமக்கு. ஆனால் அப்பா என்ன சொன்னான்னா, பௌர்ணமிக்கு இங்கே சுற்று, விநாயகராக இரு, பிள்ளையாராக இரு, நீ முருகர் மாதிரி ஊரை சுற்றின்னு இருக்காத, உனக்கு நிறைய கடமைகள் இருக்குது அப்படின்னு தான் அப்பா எனக்கு விளக்கமாக சொன்னதுனால பௌர்ணமி பூஜை இனி ஒவ்வொரு மாதமும் நடைபெறும். நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் உதி பூஜையோட நீங்களும் இந்த உதி பூஜை பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு கற்பூர ஆரத்தி ஏற்றுமே வெளியே மேலே நிலா இருக்கிறாங்களா வெளியே, அந்த ஆரத்தியை போய் காட்டுங்களேன். நிலாவில் பாபாவோட முகம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். பாபா சாட்சாங்கமாக அவருங்க உங்களுக்கு காட்சி கொடுப்பார் சாராம். இந்த உதி அபிஷேகம் பெற்று சகல செல்வங்களையும் வாழ வேண்டும். உங்களுடைய பிரார்த்தனைகளை எனக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுறோம். அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓம் சாய்ராம்.